शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தா. மனுஷ கந்தர்வாள் இதுக்கு மேல, மனுஷாவுக்கு மேல அவளுடைய ஆனந்தத்தையும் இவனுடைய ஆனந்தத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இவனை விட 100 மடங்கு அவளுக்கு ஆனந்தம் அதிகமாகும். மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தா மானுஷானந்தா சதகுணேன உத்கிருஷ்டா மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தோ. இந்த ஆனந்தத்தை நாங்க வந்து கணக்கு போட்டு ஒவ்வொருக்கிறோம். ஒரு ஆனந்தம், அவனுக்கு 100 ஆனந்தம் அப்படின்னு சொல்றது அதனுடைய இந்த குணங்களை கூட தாரதமியத்தை பார்த்து இதை விட உயர்ந்தது, இவ்வளவு உயர்ந்தது அதுதான் பார்க்கணும். மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தோ. மனுஷ கந்தர்வாள்னா யாரு? மனுஷியா கர்ம வித்யா விசேஷா கந்தர்வத்துவம் பிராப்தாக மனுஷ கந்தர்வா. மனுஷனாக இருந்துகொண்டு சில உபாசனையாலும் சில விதமான கர்மா புண்ணியகர்மாவாலையும் கந்தர்வத்துவத்தை அடைஞ்சாலாம் அவளுக்கு இவாளோட ஜாஸ்தி ஆனந்தம். தேவி அந்தர்தானாதி சக்தி சம்பன்னாக சூக்ம காரியக்காரனா அவளை பத்தி ஒரு சில விவரணம் கொடுக்கிறார். அவ அந்தர்தான சக்தி எல்லாம் இருந்தார். திடீர்னு தெரிஞ்சுட்டே இருக்கான், அங்கே மறந்துடுவாங்க, மறைஞ்சு எங்கெல்லாம் போகலாம். ஒரு சக்தி உண்டு. அவளுடைய சரீரங்களும் நம்மளுடைய சரீரம் மாதிரி ஒரு ஸ்தூலமான சரீரம் இல்லை, சூக்மமாக எந்த வேணாலும் போகும், சுத்தம் அப்பேற்பட்டது. தஸ்மாத் பிரதிகாத அல்பத்துவம் துவந்த பிரதிகார சக்தி சாதன சம்பத்தி. இதனால அவளுக்கு என்ன லாபம்? அவளுடைய சரீர லாபத்தினால என்ன கட்டம் லாபம்? அவளுக்கு லாபம்னு கேட்டேன், நம்மளுடைய சரீரம் அழிய தாங்காது. இந்த சீரோஷ்ணெல்லாம் வந்து நம்மளை பாதிக்கும் போது அது அவ்வளவு தாங்க முடியாது. ஆனா அவளுக்கு அது தாங்கும். இந்த சீரோஷ்ணாக்கள்னால நம்மளுடைய சரீரத்துக்கு தாங்க முடியாததுனால சில துக்கம் உண்டு. அதனால நம்மளுடைய துக்கம் குறைஞ்சா மாதிரி ஆயிடும். அவளுடைய சீரோஷ்ணாதி பாதிப்பே இருக்காது. ஆனா அவளுடைய சோசமா இருந்து துவந்த பிரதிகார சக்தி அதே சென்ற சாதன சம்பத்தி. அப்பிரதிகன்யமானஸ்ய பிரதீகாரவதः மனுஷ்யகந்தர்வஸ்ய சித்த பிரசாதः. அவளுடைய மனத்திற்கு அந்தக்கரணம், நம்மளுடைய அந்தக்கரணம் இந்த மாதிரி ஒத்து விசேஷங்கள்லாம் வரும்போது கலந்து போகிறது. அதனால இந்த சித்தத்துல கேள்வி கலந்து போறதுனால அதனால அவ்வளவு ஆனந்தத்தை இந்த சித்தத்தினால நம்மளால அடைய முடியல. அந்த மனுஷகந்தர்வனாக இருக்கிறவங்களுடைய சித்தம் இந்த துவந்த அடி தாங்கினுடைய சீரோஷ்ணாதிகள்னால அதுக்கு வந்து பாதிப்பு இல்லாததுனால அவனுடைய சித்தம் சீரோஷ்ணாதிகள் வரும்போது எந்த பாதிப்பையும் அடையாம இருக்கு. யார பிரசன்னமாகவே இருக்கிறதுனால அவளுக்கு அதிக ஆனந்த அனுபவம் இருக்கிறது. பிரசாத விசேஷ சுக விசேஷ அபிவிருத்தி ஒண்ணு தீர்மானமா சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டா இவனுக்கு அதிகமான அந்த விஷய சம்பந்தம் இருக்கிறதுனால அதிக ஆனந்தம் கொண்டு வருவதாக நினைக்க வேண்டாம். விஷய சம்பந்தம் ஏகப்பட்டு இருந்து துக்கப்படுறவனாவே கூட இருக்கலாம். இவனுடைய சித்தத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவு ஏற்படுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவனுக்கு ஆனந்தாபிவிருத்தி அதிகம். விஷய சம்பந்தத்தினால ஒண்ணும் இல்லை. இங்க லௌகிகத்துல நம்ம மனுஷ லோகத்துல பார்க்கும்போது நம்மளுடைய சரீரமே அப்பேற்பட்ட சரீரம். இது வந்து அந்த துவந்தெல்லாம் சரியா தரிசிக்க முடியாது. அந்த குழுவுகள் இதெல்லாம் தாங்கிறது சிரமமா தான் இருக்கும். அதனால சித்தம் கலந்து போயிடும். அதனால இவளுடைய ஆனந்த அபிவிருத்தி குறைவுதான். மனுஷனுக்கு இந்த கவலை இல்லை, துவந்தாகாரங்களே கிடையாதுங்கிறதுனால இதனால அவனுடைய சித்தத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாததுனால இதை விட 100 மடங்கு அவனுடைய ஆனந்தம் வசதியாக இருக்கும். ஏவம் பூர்வஸ்யா பூமி உத்தரஸ்யாம் பூமி பிரசாத விசேஷத சதகுணேன ஆனந்தோத்கர்ஷ உபபத்தியது. இப்படியாக 100 மடங்கு அந்த அந்தக்கரணம் தெளிவ அடைய அவனுக்கு ஆனந்தம் ஜாஸ்தியாகுது. பிரபந்து அகாமகத கிரகணம் மனுஷ்ய விஷயபோக காம அனதிகதத்திய மனுஷ்யானந்த சதகுணேன ஆனந்தோத்கர்ஷ மனுஷ்யகந்தர்வேன துல்யோத்கர்ஷா அது தேவனர்த்தம். இதுல ஒவ்வொரு முறையா எழுதியும் சோதிரட்சிக்காக 100 மடங்கு தேவ மனுஷன் ஆனந்தமா அதே ஆனந்தம் இது சோதிரட்சிக்காக. ஆனா முதல்ல அந்த மகாராஜாவுக்கு ஒரு ஆனந்தம் சொன்னாரு, யுவாச்சாரியா கையோ மாறுதானந்தான சோதிரட்சிக்காக போடவே இல்லை.
ஏன் அப்படி எல்லாரும் 100 மடங்கு ஜோதிடத்துக்கு ஆகாம கூட இருக்கு. ஆனா முதல் பரியாயத்துல அந்த ராஜாவுடைய ஆனந்தத்தை சொல்லும் போது இதே ஆனந்தம் அந்த சோத்திரத்துக்கு ஆகாம இருக்கோம். சோத்திரன் அகாமதான் இருக்கான் அப்படின்னா அவனுடைய ஆனந்தம் இந்த ராஜாவுடைய ஆனந்தோட ஜாஸ்தி தான். ராஜாவுடைய ஆனந்தத்தை நாம ஒரு ஆனந்தம் கணக்கு பண்ணோம்னா இந்த சோத்திரனுடைய ஆனந்தம் 100 ஆனந்தம் தான் சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு ஆனந்தம் அகாமகனாக இருந்தாங்க விஷயத்துல. அவனுக்கு இந்த இப்ப பார்க்கிற விஷயத்துல அவனுக்கு ராகவிலே சொன்னா இவங்க ஆனந்தம் ஜாஸ்தியா இருக்கு. பிரமந்து அகாமகத கிரகணம் மனுஷ விஷய போககாம அனதிகதே. மனுஷ விஷயம் மனுஷனுக்கு வேற இதெல்லாம் அவங்க ஒன்னும் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனுஷானந்தா செலவு ஆனந்தோத்தருக்கா இதை விட 100 மடங்கு ஆனந்தம், அதாவது மனுஷன் துல்லியமான ஆனந்தம் வந்து ஏற்படுறது. சாது யுவா அத்தியாயகா இது ஸ்ரோத்திரியத்துவ அருகினத்துவே தெரிகிறது. இங்க எல்லா இடத்துலயும் சாதுவா அத்தியாயகால சொன்னாங்க. அதாவது வந்து ஸ்ரோத்திரியனாகும் பாபம் இல்லாதவனாகும். ஏன்னா பாபம் கூடவே இருக்குன்னா நம்மளோட ஆனந்தம் பகுதியில துக்கம் வந்தது. பாபமே இல்லை. எந்த ராஜாவை நம்ம திட்டாந்தவாதினா இந்த தரிகள் அதீதவேதன் வருமானம் இல்லாத பாபமே இல்லாதவன் சர்வ புதியும் அதிகம் இப்படி உள்ளவன நம்ம முதல் ஆனந்தத்துக்கு திட்டாந்தமாக அகாமகதத்துவந்தோ விஷயோத்கர்ஷ அபகர்ஷவா சுகோத்கர்ஷ அபகர்ஷாய விசேஷம். இதுக்கப்புறம் ஒரு கேள்வி. சோத்திரத்திற்காமகத்தேன்னு எல்லா இடத்துலையும் ஒன்னா தண்ணி சொல்றாங்க. நீங்க மனுஷனை விட்டுடுவோம், மனுஷானத்துக்கு மேல எல்லா இடமும் ஒன்னா தங்கிட்டு. ஆனா சோத்தியத்துல ஒண்ணும் உத்தரசம் சொல்றது இல்லை. ஒரே வேடம் தானே. அந்த வேடத்தை அத்தியம் பண்ணிட்டு அவன் சோதனை ஆயிடுறான். இதுக்கு மேல வேதாத்தியம் சொல்றது அவங்க ஒண்ணும் இல்லை. சதாகை அத்தியனம் பண்ணிட்டு இவங்களோட அத்தியனம் பண்ணாலும் இவ்வளவுதான் அடுத்த ஸ்டெப்ல இருக்கணும்னா அத்தியனம் பண்ணலாம். அப்ப அதை ஒன்றும் உத்தரசம் சொல்றதுக்கு இல்லை. அப்ப எதற்கு இந்த உத்தரசம் சொல்றது? அகாமகதாங்கிறத உத்தரசம். வைராக்கியத்துல எனக்கு உத்தரசம் இருக்கு. முதல்ல சொன்ன ஸ்ரோத்திரத்துக்கு ஆகாம அவன் இந்த மனுஷ விஷய காமனையில அவனுக்கு வைராக்கியம் பூர்ணமா இருக்கு. ஆனா மனுஷ கந்தர்களுடைய இதுல அவனுக்கு இது ஆசை அது வந்தா தேவை. இதை விட 100 மடங்கு ஆனந்தம் வந்தா தேவைன்னு நினைக்கின்றேன். அப்படி இருக்கிறது என்னாச்சு? அவனுடைய வைராக்கியம் மனுஷ ரோக சம்பந்தியான விஷயங்கள்ல இருந்தாலும் அதுக்கு மேல உள்ள மனுஷ கந்தர்வ சம்பந்த விஷயங்கள்ல இருக்கு. அதனால அவனுக்கு வந்து இவ்வளவுதான் அவனுக்கு ஆனந்தம் கிடைக்கும். தேவகந்தர்வனுக்கு போச்சு அதே ஸ்ரோத்திரியனுக்கு மனுஷகந்தர்வ விஷயத்திலையும் வைராக்கியம் கொண்டு சொன்னா அதோட 100 மடங்கு ஆயிடும். தேவகந்தர்வனுக்கு துல்லியமான ஆக இந்த வைராக்கியத்தை உத்கர்ஷம் வர வர அவருடைய ஆனந்தம் 100 மடங்கான கூடியே போகுது. ஸ்ரோத்திரியனுக்கு அபிஜீனத்துவே அபிஷேகத்தையே சர்வத்தை எல்லா இடத்துலையும் ஸ்ரோத்திரியன் அதுல ஒண்ணு உத்கர்ஷம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அகாமகதத்துவம் விஷயோத்கர்ஷ அபகர்ஷதா சுகோத்கர்ஷ அபகர்ஷாய விசேஷியது. அதः அகாமகதகிரஹணம் தத்விசேஷதः சதகுண சுகோத்கர்ஷோபலப்தேः அகாமகதத்வஸ்ய பரமானந்த பிராப்தி சாதனத்துவ விதானார்த்தம். இன்னொரு விஷயம் திருப்பி அகாமகத்தை எல்லாம் சொல்லிட்டாருன்னா நாம இதுல ஒரு விஷயம் தெரிகிறோம். இந்த அகாமகதத்துவங்கிறது நமக்கு அந்த பரமானந்தம் இருக்கு. கடைசி ஆனந்தம் ரொம்ப பெரிய ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அடையறதுக்கு ஒரு பெரிய சாதனமாக சொல்லுவாங்க. அதாவது விஷயங்கள்ல வைராக்கியங்கிறது பரமானந்த பிராப்திக்கு ஒரு பிரதானமான சாதனம். இதை செயல்படுறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அவர் வந்து அகாமகத்தை சொல்றது மற்றபடி இதுல ஒன்றும் வியாக்கியானம் பண்றது எல்லாம் ஒரு கஷ்டமா இருந்தது. தேவகந்தர்வாக மனுஷகந்தர்வாக தேவகந்தர்வாக இருக்கும்போது மனுஷால இருந்து அவ வந்து கந்தர்வாளா மாறினவா. தேவகந்தர்வான்னு சொன்னா அவ ஆரம்பத்துல இருந்து அப்படியே இருந்துருந்தான். அதாவது ரிஷிகாலம் இருந்து அவ கந்தர்வாவே ரிஷியானவா. இரலோக லோகானாமி திருநாமி விசேஷம். இதுக்கு ஒரு விஷயம். அவ அந்த லோகத்துல ஒரு நாள் இருக்க போறா. சிறகால அவங்க வாசம் பண்ணிட்டு போறா. சிறகாலி லோகோ ஏகாம் திருநாம் தேவலோகலோகாக ஆஜான இது தேவலோகः தஸ்மின் ஆஜானே ஜாதாக ஆஜானஜாக தேவாः ஸ்மார்த்த கர்ம விசேஷத்தः தேவஸ்தானேஷு ஜாதா. ஆஜானஜாக தேவான்னு ஒரு விதம் சொல்லியிருக்கார். அதாவது இந்த கர்ம விஷயத்தை தேவலோகத்திலே பிறந்தவாங்க.
பிறந்ததுலேயே தேவதையா இருந்தவா. சில பேர் நம்புறாங்க இங்கே நாங்க போய் தேவபாவத்தை அடைஞ்சிருக்கா, அங்கேயே பிறந்தவான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இல்லை. தேவலோகத்திலேயே பிறந்து இதுவானவா அவ ஆஜானஜானா. ஆஜானத்துக்கு தேவலோகம்னு வியாக்கியானம் இருக்கா. இன்னொரு இடத்துல ஆஜான உற்பத்தின்னு வியாக்கியானம் இருக்கா. உற்பத்தியே அவ தேவதையாவே பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாரு. கர்மதேவா ஏ வைதிகேன கர்மணா அக்னிஹோத்ராதினா கேவலேன தேவான் அபியந்தி தேவாஹ இதி த்ரயத்ரிம்சத் அவிர்புதः இந்திரஸ்தேஷாம் சுவாமி மேலவர. அதாவது வைதிக கர்மானுஷ்டானம் பண்ணி தேவலோகத்தை அடைஞ்சவா இருக்காரு அவளை கர்மதேவாக அங்கேயே பிறந்தவார்கள். வைதிக கர்மானுஷ்டானத்துக்கு பலமாக அந்த கொண்டிருக்கார் கர்மதேவா. வெறும் தேவாக அங்கே சில பேர் இருக்கா. 33 தேவதைகள் சொல்றா. இந்திரன்கிறது அந்த தேவதைகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறவர். அந்த இந்திரனுக்கு ஆச்சாரியனாக இருக்கிறவர் விருதபதி. அதுக்கு மேல பிரஜாபதி. பிரஜாபதி யாருன்னா விராட் புருஷகான்னு நம்ம சொல்றோம். திரைலோக்கிய சரீரோ பிரம்மா, அவர் பிரம்மான்னு சொல்றோம். சமஷ்டி வேட்டி ரூபா சம்சார மண்டல வியாபி, ஸ்தூல சமஷ்டின்னு அவர் சொல்றோம். எத்தனை ஏதே ஆனந்த பேராக ஏகதான்னு கட்சந்தி. இதான் பிரஜாபதி. கர்மச்ச தன் நிமித்த ஞானஞ்ச தத் விஷயம் அகாமகத்வஞ்ச நிரதிசயம் எத்திர சயேக இரண்ய கர்ப்போ பிரம்மா. பிரஜாபதிக்கு மேல பிரம்மானுக்கலாம். பிரம்மேலத்துக்கு இப்போ இரண்ய கர்ப்பம்னு சொல்லுவாங்க. இரண்ய கர்ப்பத்துக்கு மேலதான் நம்மளுடைய பிரம்மானந்தம். இரண்யகர்ப்பம் பரியந்தம் நமக்கு ஔபாதிக ஆனந்தம் தான். இங்க 100 மடங்கு 100 மடங்குன்னு சொல்லிட்டு போகலாம். இரண்யகர்ப்பத்துக்கு மேல உள்ளது 100 மடங்குன்னு சொல்றது கூட லாயக்கு இல்லை. அது ரொம்ப ரொம்ப பெரியாது. 100 சதகுணம்னு சொல்ல முடியாது. அதனால இரண்யகர்ப்பம் வியாக்கியானம் பண்ணினார் பிரம்ம ஆனந்த. பிரம்மா யாரு? பிரம்மானா ரொம்ப தர்மோத்தரம் ஆனந்த. எல்லா ஆனந்தங்கள் நம்மளுடைய சகல ஆனந்தங்களும் சேர்ந்து அவருக்கு ஒரு ஆனந்தமாக ஆகின்றது. அதுக்கு தகுந்தாமல் அவருடைய கர்மங்களுக்கு ரொம்ப உத்கிருஷ்டமாக இருக்கு. ஞானமாகட்டும் வைராக்கியமாகட்டும் எல்லாமே நிரதிக்க அவ்வளவு சம்பத்தியோடு இருக்கக்கூடிய அந்த இரண்யகர்ப்பரை தான் பிரம்மான்னு சொல்லியிருக்கார். சத்ரீஷ ஆனந்தா ரோத்ரியேன அவிருஜீன அகாமகேன பர்வத பிரத்யக்ஷம் உபதந்தது. அந்த ஆனந்தத்தை ரொம்ப உத்கிருஷ்டமான வைராக்கியம் உள்ள இந்த ஸ்ரோத்ரியம் இருக்காங்க. நிர்வாகமான ஸ்ரோத்ரியம் இதுக்கு பிரத்யக்ஷமான உறுதியம்னா பாபம். பாபம் இல்லாத பாபம் இருந்தால் அதுக்கு பலமான துக்கம் வந்து இது. தஸ்மாத் ஏதானி ஸ்ரீ சாதனானி ஸ்ரோத்ரியம் நிர்வாகத்தம் ஆவிஜனம் அதான் நிர்வாகத்தம் வைராக்கியம். இது 3 பரமானந்த பிராப்திக்கு காரணம். ோத்ரியத்துவ அவிருஜினத்வே நீயதே அகாமகதத்துவம் உத்கிருஷ்யதே பிரதிஷ்ட சாதனதா. இந்த 3 சாதனங்கள்ல இந்த 3க்குள்ள அகாமகதத்துவங்கிறது ரொம்ப உத்கிருஷ்டமான சாதனம். ோத்ரியத்துவம் அவிருஜினத்துவம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா அகாமகதத்துவத்திற்கு விசேஷம் இருக்கு. அகாமகதத்துவ பிரகர்ஷதஸ்ய உபலப்யமானः ஸ்ரோத்ரிய பிரத்யக்ஷः பிரம்மணः ஆனந்தः யஸ்ய பரமானந்தஸ்ய மாத்ரா. இது வந்து அந்த இரண்யகர்களுடைய ஆனந்தம்னு சொல்றாங்க. முக்கிய ஆனந்தமா இருக்கிறது இந்த ஆனந்தமே லேசம்தான். எதுக்கு? அந்த பரமானந்தம். இந்த பரமானந்தம் இல்லை. இந்த பரஸ்ய ஆனந்தஸ்ய மாத்ரா ஏகதேசா. இந்த ஆனந்தமே அந்த பரமானந்தத்துக்கு ஒரு ஏகத்தைவ ஆனந்தத்தை அஞ்ஞானி பூதானி மாத்திரம் உபதிவந்தி இது கிருத்தியந்தரா. ச ஆனந்தா எஸ்ய மாத்திரா சமுத்திராம்பதைவ விப்ருது. சமுத்திரத்தை எவ்வளவு ஜலம் இருக்கு, அதே விப்ருதுனா ஒரு துளி ஜலம். அந்த சமுத்திரத்துக்கு அந்த துளி ஜலத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி பரமானந்தத்துக்கு இந்த இரண்யகர்களுடைய ஆனந்தம் ஒரு துளி ஆனந்தம் மாதிரி. பிரவிசா எத்த ஏகதானந்தா சயேக பரமானந்தா சுவாபாவிகா. அதுதான் நம்மளுடைய ஆனந்தம், நம்ம சுரூபமான ஆனந்தம். அந்த சமுதிர ஆனந்தம் சமுதிரமான ஆனந்தம். இதுலேருந்து ஒரு ஆனந்தத்துடைய ஒரு ஏகதேசத்தை நம்ம இப்போ அனுபவிக்கின்றோம். பெரிய பாகம் மறந்து அஜானத்தினால அத்வைதத்துவ ஆனந்த ஆனந்தினோச்ச அவிபாகம். இதுக்கு முன்னாடிலாம் பிரம்மாவுக்கு 100 மடங்கு ஆனந்தம் அப்படிங்கிறார்.
அப்ப பிரம்மாவுக்கும் ஆனந்தத்துக்கும் பேரு பேசணும். ஆனா இப்போ வர இந்த சொரூபானந்தம் இதுல ஆனந்தம் ஆனந்திங்கிற பேதமே, ஆனந்தம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறவன் அப்படிங்கிற பேதமே இல்லாதது.